தாம்பரத்தில் இலவசமாக பிரியாணி வாங்கிவிட்டு உரிமையாளரை மிரட்டி மாமூல் வசூல் செய்த ரவுடிகளின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அப்துல் காதர் வழங்க கேட்கலாம். அப்துல் காதர், தாம்பரத்தில் பிரியாணி கடை உரிமையாளரை மிரட்டி பிரியாணி வாங்கிவிட்டு மாமூல் வசூல் செய்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து காவல்துறை தரப்பில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்கள் சொல்லுங்கள். இலவசமாக பிரியாணி வாங்கிவிட்டு உரிமையாளரை மிரட்டி மாமூல் வசூல் செய்த ரவுடிகளின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அப்துல் காதர் இணைப்பில் இணைகிறார். அப்துல் காதர், வணக்கம். தாம்பரத்தில் இலவசமாக பிரியாணி வாங்கிவிட்டு உரிமையாளரை மிரட்டி மாமூல் வசூல் செய்த ரவுடிகளின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறை என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை சொல்லுங்கள். செய்தியாளர் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இலவசமாக பிரியாணி வாங்கிவிட்டு உரிமையாளரை மிரட்டி மாமூல் வசூல் செய்த ரவுடிகளின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. தாம்பரத்தில் இலவசமாக பிரியாணி வாங்கிவிட்டு உரிமையாளரை மிரட்டி மாமூல் வசூல் செய்த ரவுடிகளின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் அப்துல் காதர் வழங்க கேட்கலாம். அப்துல் காதர், வணக்கம். தாம்பரத்தில் இலவசமாக பிரியாணி வாங்கிவிட்டு உரிமையாளரை மிரட்டி மாமூல் வசூல் செய்த ரவுடிகளின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறை என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது? விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மோகன், தாம்பரத்தில் தள்ளுவண்டி கடையில் ஓசியில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 வாங்கிவிட்டு மாமூல் கேட்டு மிரட்டிய அந்த ரவுடிகள் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் காந்தி சாலையில் தள்ளுவண்டி கடை நடத்தி வருவர் மஸ்தான். இவர் வழக்கம் போல் நேற்று மாலை கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் அவரிடம் பிரியாணி மற்றும் சிக்கன் 65 பார்சல் வாங்கி கொண்டு பணம் கொடுக்க மறுத்துள்ளனர். அப்போது கத்தியை காட்டி மிரட்டி, நாங்கள் இந்த ஏரியாவில் மிகப்பெரிய ரவுடி, எங்ககிட்டே பணம் கேட்கிறார் என்று மிரட்டினர். மேலும் கல்லாவில் இருந்து ரூபாய் 700 பணத்தையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் மாதம் வருவோம், எங்களுக்கு மாமூல் தர வேண்டும் என அந்த கடைக்காரரை மிரட்டி சென்றுள்ளனர். இது தொடர்பாக அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளுடன் கடை உரிமையாளர் மஸ்தான் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து தாம்பரம் காவல் ஆய்வாளர் பாலமுரளி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் அந்த 2 நபர்கள் அந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் பதிவினை வைத்து தீவிரமாக தேடி வந்தது. அந்த இருவரும் தாம்பரம் கடற்பேரி பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. பின்னர் இருவரையும் உடனடியாக கைது செய்து தற்போது தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது அவர்கள் சிறையில் அடைத்தனர். அந்த இருவர் கடற்பேரி பகுதியை சேர்ந்த விஜய் மற்றும் மதன் என்பது தெரிய வந்தது. இவர்கள் மீது ஏராளமான வழக்குகளும் தற்போது நிலுவையில் உள்ளது. தாம்பரம் பகுதியில் பிரியாணி கடையில் ஓசியில் பிரியாணி கேட்டு மிரட்டிய சம்பவம் தாம்பரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோகன், தாம்பரத்தில் பிரியாணி கடையில் பிரியாணி வாங்கிவிட்டு கடை உரிமையாளரிடம் மாமூல் வசூல் செய்த ரவுடிகளின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அப்துல் காதர்.